கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா 52:14. மனுஷரை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். சிலுவையில இந்த பாவங்களை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் எப்படி இருந்தாரானா, மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். தேவன் நம்மீது கொண்ட அன்பினால் நம்முடைய பாவத்தை போனா போகுதுன்னு அவர் என்ன செய்யல, விடல. அவர் நீதியுள்ளவர். அந்த தண்டனை அங்க யார் மீது சுமத்தப்படுகிறது? சொந்த குமாரனாகிய கிறிஸ்துவின் மீது அங்க என்ன செய்யப்படுகிறது? சுமத்தப்படுகிறது. அவர் எப்படி இருந்தாரா அப்படின்னா, ஒரு மொழிபெயர்ப்புல சொல்லப்பட்டிருக்கு, கிரேக்க மொழிபெயர்ப்புல, மனுஷ ரூபமே இல்லாமல் இருந்தாராம். நீங்க ஏசு கிறிஸ்துவ குறிச்ச சிலுவை பாடுகளை குறிச்ச நீங்க சினிமாக்களை பார்த்திருப்பீங்க. அதை நம்மளால பார்க்க என்ன செய்ய முடியாது. அதுல ரொம்ப மிகைப்படுத்தி காமிச்சிருக்கிறாங்களோ, ரொம்ப அதிகமா காமிச்சிருக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிருந்திருக்கிறேன். ஆனா இந்த டிரான்ஸ்லேஷனை வாசிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது, அதுல காண்பித்தது மிக கொஞ்சமே. அவர் பட்ட பாடுகளை நம்ம சரீரத்துல என்ன செய்ய முடியாது, செஞ்சு காமிக்க முடியாது. ஏன்னா ஆவியிலும் அவருடைய சிந்தனையிலும் அவருடைய உணர்விலும் சரீரத்தை காட்டிலும் அதிகமாக அவர் கிழிக்கப்பட்டிருந்தார். அதனாலதான் அவருடைய சரீரம் எப்படி இருந்ததா, மனுஷ ரூபமே இல்லாமல் இருந்தது. இதுதான் வசனம் சொல்லுது பாருங்க. ஏசாயா 53:3-4-5. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும். அவர் என்ன செய்யப்பட்டிருந்தாராங்க? அசட்டை பண்ணப்பட்டிருந்தாரா. மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். இது யாருக்காக அவர் இத்தனை பாடுகளையும் அனுபவித்தார் என்றால், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, நமக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஆக்கினை அப்படிங்கிறது தண்டனை, ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு யார் மேல வந்துதான்? ஏசு கிறிஸ்துவின் மீது வந்தது. அவர் சிலுவையில பெற்றுக்கொண்டது அந்த பாவத்துக்கான நியாய தீர்ப்பங்க என்ன செஞ்சது, நடந்தது. அந்த ஆக்கினை யார் மேல சுமத்தப்பட்டுச்சா? ஏசு கிறிஸ்துவின் மீது சுமத்தப்பட்டிருக்கு. அதனால் அந்த சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இந்த அதிகாரம் முழுவதுமே அங்கு என்ன நடந்தது, பிதா அங்கு என்ன செய்திருக்கிறார், கிறிஸ்து அதை என்ன செய்து முடித்திருக்கிறார் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்ட அதிகாரம். இந்த இடத்துல பாருங்க,
நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இததான் 1 யோவான் 2:2 சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை எடுக்கலாம். 1 யோவான் 2:2. நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். அவர் ஒரு சிலருடைய பாவத்தை மட்டும் இல்ல. அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவத்தை மாத்திரம் இல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். ஆனா அந்த மக்கள் அதை என்ன செய்து கொள்ளல, உணரல. இந்த நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி, ப்ராபிடேஷன் ஆங்கிலத்துல இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனுடைய கோபத்தை சாந்தப்படுத்துதல், அமைதிப்படுத்துதல்னு அர்த்தம். கிருபாதார பலிக்கு அர்த்தம் அதுதான். என்ன அர்த்தம்னா, தேவனுடைய கோபத்தை என்ன செய்யறது, சாந்தப்படுத்துறது, அமைதிப்படுத்துறது. பாவத்துக்கு ஒரு தண்டனை உண்டு. பாவத்தின் சம்பளம் மரணம், ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கு. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அங்க தேவன் பாவத்தை போடா போகுதுன்னு சொல்லி விடல. 1 மடங்கு இல்லையா, சத்தியம் சொல்லுது 2 மடங்கு அங்க இயேசு கிறிஸ்துவின் மீது என்ன செய்யப்பட்டுச்சா, சுமத்தப்பட்டது. அப்படி சுமத்தப்பட்டதன் மூலம், அந்த தண்டனை அங்கு செலுத்தப்பட்டதன் மூலம், விலைக்கிரயம் செலுத்தப்பட்டதன் மூலம் தேவனுடைய கோபம் அங்கு சாந்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்க இன்னும் தேவன் என் மேல கோபமா இருக்கிறாருன்னு நினைச்சீங்கன்னா, ஏசு கிறிஸ்து கொடுத்த விலைக்கிரயம் காணாது போதாதுன்னு நம்ம என்ன செய்யறோம், நினைக்கிறோம். அவர் செஞ்ச செயலை நம்ம குறைத்து மதிப்பிடுகிறோம், அதை கனவீனப்படுத்துகிறோம். அதனாலதான் இந்த கிருபைக்குரிய பலன்களை விசுவாசிகளால என்ன செய்ய முடியறது இல்ல, பார்க்க முடிகிறது இல்ல. நீங்க அது லேசான காரியம் நினைக்கிறீங்க. இல்ல, தேவன் என் மேல கோபமா இருக்கிறார் சொல்லும் போது நீங்க ஏசு கிறிஸ்து செஞ்ச செயலை என்ன செய்யறீங்க, கனவீனப்படுத்துறீங்க. அவர் எனக்கு சாபத்தை கொடுத்துட்டாரு, நான் என்ன செஞ்சு அதை நான் பெற்றுக்கொள்ளலாம் நினைக்கும் போது அவருடைய செயலை நீங்க இன்னும் என்ன செய்யல, விசுவாசிக்கல. அவர் செஞ்ச செயலுக்கு ஈடாக நான் எதை செய்யலாம் என்று நம்முடைய செயலங்க என்ன செய்யறோம், கொண்டு போறோம். இது நம்முடைய பார்வையில சிறுசா தெரியலாம், அவர் பார்வையில இது சிறுசு கிடையாது. ஆவிக்குரிய விளைவை, ஆவிக்குரிய பிரச்சனைய நம்ம மாம்சத்தை கொண்டு என்ன செய்ய முடியாது, சரி செய்ய முடியாது. ஏசு கிறிஸ்து செஞ்ச செயலை ஒரு மனுஷனால செய்ய முடியாது. ஏன்னா மனுஷனோட ரத்தம் பாவத்திற்கு உட்பட்டது. அது பாவ கரை படிந்த ரத்தம். பாவ கரை படிந்த ரத்தத்தினால் பாவமுள்ள மனுஷனை என்ன செய்ய முடியாது, மீட்க முடியாது. அந்த ரத்தம் செஞ்சதற்கு இணையாக நம்ம எந்த செயலையும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அதனாலதான் அவர் சொல்றாரு, பழைய உடன்படிக்கையையும் புது உடன்படிக்கையையும் ஒன்னா என்ன செய்யாதீங்க, சேர்க்காதீங்க. சேர்க்கும் போது அதை என்ன செஞ்சிடும், கிழிந்து போய்விடும், கொட்டி போய்விடும். நான் ஏசு கிறிஸ்துவ ரட்சகரா ஏற்று எத்தனை வருஷம் ஆகுது, அவருக்காக நான் பக்தி வைராக்கியமா நான் இருக்கிறேனே, அவருக்காக நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறேன், அவருக்காக என்ன செய்யறோங்கிறது முக்கியம் இல்ல, அது 2வது தான். அவர் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாருங்கிறத நான் அறிந்து கொள்வது. அப்படி அறிந்து கொள்ளல அப்படின்னா அவருடனான நமது உறவு பயந்து இருக்கும். ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுவோம். ஏசு கிறிஸ்துவ நீங்க விசுவாசிச்சு ஏற்றுக்கொண்டாலே நீங்க என்ன செஞ்சுக்குவீங்க, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுவீங்க. ஆனா அவருடனான உங்களது உறவு அது ஒரு ஸ்டெபிலிட்டியாக, ஒரு நிலைத்தன்மையோடு அது என்ன செய்யாது, இருக்காது. நீங்க ஜெபிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அன்னைக்கு நல்லா இருக்கும். உங்களுடைய உணர்வுகளுக்காக நீங்க அந்த செயலை என்ன செய்வீங்க, செய்வீங்க. உங்களை நீங்களே திருப்திப்படுத்தி கொள்றதுக்காக நான் ஆலயத்துக்கு போனா நான் இன்னைக்கு தேவன் என் மேல சந்தோஷமா இருக்கிறாரு, நான் வேதம் வாசிச்சிருக்கிறேன் எனக்கு அதை அவர் கொடுத்துருவாரு, நான் ஜெபிச்சிருக்கிறேன் எனக்கு இது நடந்துரும். அப்போ இந்த உறவு எந்த அடிப்படையில இருக்குது? அதனாலதான் நீங்க ஜெபிக்கலங்கும் போது உங்களால தேவன் கிட்ட என்ன செய்ய முடியல, போக முடியல. ஜெபத்துக்கான பதில் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? அவர் சிலுவையில் அத்தனை விலைக்கிரயம் செஞ்சு அதை கொடுத்திருந்தோம், அந்த பலனை பெற விடாமல் அது என்ன செய்யப்பட்டிருக்கு, தடுக்கப்பட்டிருக்கு. தவறான உபதேசங்கள், தவறான நம்பிக்கைகள், தேவனை குறித்த தவறான நம்பிக்கைகள்.
ஒரு வசனம் வாசிக்கிறேன். ஏசாயா 52 அதிகாரம் 7வது வசனம். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து, சுவிசேஷம் என்னதான்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமா என்ன செய்யணுமா? அறிவிக்கணுமா? நீ இதை செய்யலாட்டி நரகத்துக்கு போவ அப்படிங்கிறது என்ன கிடையாது? நற்செய்தி கிடையாது. அது உண்மைதான், அது பொய்யெல்லாம் கிடையாது, அது உண்மை. நரகம் இருக்கிறது உண்மை, சாத்தான் இருக்கிறது உண்மை, ஏசு கிறிஸ்து விலைக்கிரயம் கொடுத்தது உண்மை. ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலைன்னா போகக்கூடிய இடமும் வேறதான், அது பொய்யெல்லாம் கிடையாது. ஆனா நற்செய்தி அது கிடையாது. நற்செய்தி என்னதான்? சமாதானத்தின் செய்தி. என்ன சமாதானத்தின் செய்தி? தேவன் உங்கள் மீது கோபமாக இல்லை, உங்களுக்கு ஒரு பெரிய மீட்பை அவர் கொடுத்திருக்கிறார், உங்களோட அவர் உறவு கொள்ள அவர் விரும்புகிறார், உங்களை நேசிக்கிறார், உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செயல்பட விரும்புகிறார், உங்களோட கைகோர்த்து நடக்க அவர் ஆசைப்படுகிறார். ஒரு பெரிய மீட்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு பேர் தான் என்னது? சமாதானத்தின் நற்செய்தி. இந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன. உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள். ஒவ்வொருத்தரும் யாருதான்? சுவிசேஷகன் தான். இத எப்படி மேய்ப்பர்கள் இந்த நற்செய்தியை கேட்டு ஏசு கிறிஸ்துவை போய் பார்த்துட்டு ஊருக்குள்ள போய் அந்த நற்செய்தி என்ன செஞ்சாங்களா? சொன்னாங்க. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருமே அக்கௌண்டபிலிட்டி தான். ஏன்னா அந்த நற்செய்தியை நீங்க என்ன செய்யறீங்க? கேக்குறீங்க. அத போய் சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் எப்படி இருக்குதா? தேவன் அதை ரசிக்கிறார். எப்படிப்பட்ட செய்தியை சொல்லணும்னு ரசிக்கிறார்? சமாதானத்தின் செய்தி. நீங்க ஒரு மெசேஜ் கேக்குறீங்க, அது உங்களுக்கு சமாதானம் இல்லையா? அது நற்செய்தி கிடையாது. அது தேவன் உங்களுக்கு சொல்ல சொல்லி இருக்கிற கிருபையின் செய்தி கிடையாது. உலகத்துல நரகம் இருக்கிறது உண்மைதான், சாத்தான் இருக்கிறது உண்மைதான், தண்டனை உண்மைதான். ஆனா தேவன் சொல்ல சொன்னது அதை அல்ல. எல்லோரும் அதற்கு பாத்திரவான்களாக இருந்தோம். எல்லாரும் எதுக்குதான் பாத்திரவான்களா இருந்தோம்? மரணத்துக்கு, நரகத்துக்கு. இதுல இருந்து மீட்கணுங்கிறதுக்காக மீட்பர் என்ன செஞ்சாரு? இறங்கி வந்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.